பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கு கடவுளா பார்த்து பெரிய ஆப்பு வச்சதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடா விருந்து இனிமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அங்க ஊர் மக்களுமே நேரா தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துக்கும் கலந்துக்கிட்டு அங்க மனசார சாப்பிட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு இங்க மொய்யும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாடி தமிழ்ச்செல்வி, நாங்கள் எவ்வளோ பசியோட எவ்வளோ கனவோட வந்திருந்தோம் தெரியுமா? கடை விருந்து சாப்பிட்லாம், வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். கடைசியில் பார்த்தா ராஜாங்க ஐயா நடத்தின விருந்தில் அந்த ஆடு தலை கொஞ்சம் கூட ஆட்டவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை வெட்டாமல் விட்டுட்டாங்க. நாங்களும் கடை விருந்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் எங்கே பட்னியாக போயிடுவோமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த நேரமாக பார்த்து நீ இங்கே எல்லாருக்கும் சமைச்சு போட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வயிறார சாப்பிட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த ஊர் மக்களுமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே தமிழ்ச்செல்வியோ, அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, எனக்கு அவங்க வந்து சாப்பிட்டதுலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் எல்லா இலையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒவ்வொரு இலையா எடுக்க ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் 1000 5000ன்னு நிறையவே பணம் கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அங்கே கருப்புமே எல்லா பணத்தையும் எடுத்து எண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அம்மாடி தமிழ், நீ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அந்த கடவுள் உத்தரவிட்டுட்டாரு. நீ நினைச்ச மாதிரி அம்புட்டு பணம் 1,00,000 ரூபாய்க்கு மேலவே வந்திருக்கு. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? உண்மையாவே வா? ஆமா தமிழ்ச்செல்வி, கடைசி நேரத்துல கடவுள் ஒன்ன கைவிடல. நாங்க கூட இதை நம்பவே இல்லை. கண்டிப்பா இந்த சாப்பாடெல்லாம் வீணா தான் போக போகுதுன்னு நினைச்சோம். இப்போ பார்த்தா ஊர் மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கடவுளே வந்து சாப்பிட்ட மாதிரி இப்போ நமக்கு மொய்யும் கிடைச்சிருச்சு. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பணத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு போய் நீ படிக்க போற காலேஜில் பணத்தை கட்டி அதுக்கப்புறம் நீ சீட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு கருப்பும் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல அங்க இருந்த செல்லப்பாண்டி வசந்தின்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. அண்ணே, நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகலண்ணே. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், கண்டிப்பாக இதில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு. ஆனால் கடைசி நொடியில் அந்த கடை இங்கே எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மனசே வெறுத்து போச்சு. அப்புறம் தான் சரி, ஏதாவது அனாத ஆசிரமத்தில் இந்த சாப்பாட்டெல்லாம் கொடுத்துடலான்னு நினைக்கும்போது அந்த கடவுள் ஏதோ ஒரு நல்வழி காட்டி எனக்கு இப்போது பணமும் கிடைச்சிருச்சு. நான் வேண்டுனது கண்டிப்பாக வீண் போகலைன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி டாக்டருக்கு படிச்சிருவேன் அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. சரி சரி தமிழ், வா, நேரம் ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேராக இங்கே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தோட தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் குடும்பமே போயிருக்க. அங்கே இருந்த சாவித்திரி கிட்ட இங்கே தாமரை இருந்துக்கிட்டு, போச்சு, எல்லாம் போச்சு, ஒன்று கூட நம்ம ஒழுங்காக பண்ணவே இல்லை. அம்மா, என்னம்மா இது? அந்த ஆடு மட்டும் தலையாட்டியிருந்தா கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வி தோத்துருப்பா. ஏற்கனவே என்னை அங்கே கோவிலில் வச்சு அவமானப்படுத்தி அடிச்சா, இப்போ இன்னும் ஓவரா பண்ண போறா. அவ மட்டும் டாக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நாம தலையில துண்டு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். நீயும் ஏதேதோ பண்ற, ஆனா ஒன்று கூட உருப்படியா பண்ண மாட்டேமா. அது நடக்கவும் மாட்டுது. அடியே தாமரை, நான் என்னடி பண்ணட்டும்? ஊர் மக்கள் சொல்ற மாதிரி நாமளும் விரதம் இருந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாம தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடை விருந்து ஏற்பாடு பண்ணோம். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? சரி விடு, அடுத்த எதுவில் ஏதாவது பார்த்துக்கலாம். ஆமா, பார்த்துப்பேன். அடுத்ததா அவள் டாக்டர் ஆகி வந்து நிற்க போறா, அதை தான் நீ பார்க்க போற. சரி விடுடி, பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மோகனாவுமே இங்கே சாவித்திரி கிட்ட வராங்க. என்ன சாவித்திரி, நீ நினச்சது நடக்கலை போல. தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கடை விருந்து ஏற்பாடு பண்ண. அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? முன்னாடியே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் கடை வெட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு பழி வாங்கணுன்றதுக்காக இவருக்காக நீ வேண்டிக்கிட்டேன்னு எதுக்காக போய் சொல்லணும்? பார்த்தல, தமிழ்ச்செல்வி இப்போ ஜெயிச்சு காட்டியிருக்கா. கண்டிப்பா கூட்டமெல்லாம் அங்கே போய் சாப்பிட்டு இருக்கோம், மொய்யும் வச்சிருப்பாங்க. அவ கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமேலாவது இந்த புத்தியை தூக்கி போட்டுட்டு ஆகிற வேலையை பாரு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நீயும் உன் பொண்ணும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு அங்கே மோகனா சொல்ல அங்கே வந்த அப்பத்தாவுமே, ஏண்டி சாவித்ரி, நீ மோகனா சொன்ன மாதிரி திருந்தவே மாட்ட போல இருக்கே. ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ்ச்செல்வி எப்படா வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம், எப்படா பழிய வாங்கலான்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, அம்மா நீ எனக்கு அம்மாவா இல்லை அந்த தமிழ்ச்செல்விக்கு அம்மாவா? எப்போ பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து போ, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சாவித்திரியோ பயங்கரமாவே கோபத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த இங்க வசந்தி இருந்துக்கிட்டு, தமிழ்ச்செல்வி,
பணத்தெல்லாம் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் நாம் எடுத்துகிட்டு போய் காலேஜில் கட்டி அதுக்கப்புறம் உனக்கு சீட்டும் வாங்கிடலாம். இனிமே நீ நினச்சது எல்லாமே நடக்க போகுது. ஆமாம் தமிழ், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு அங்கே கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன சொல்கிற தமிழ்? ஆமாம்மா, நான் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க முன்னாடி போய் நான் சவால் விட்டுட்டு வரணும். கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகி காட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நான் பேசணுமா? அப்போதாம்மா எனக்கு இந்த கோவம் அடங்கும். ஏ தமிழ், எதுக்காகடி முடிஞ்சு போனதை மறுபடியும் கலறிக்கிட்டு அவங்க தான் ஏதோ கெட்டது பண்ணுறாங்கன்னா நீயும் போய் சவால் விடணும் அது இதுன்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் மேலே கோவப்படுவார். பேசாமல் அமைதியாக இருடி. அதெல்லாம் முடியாதுமா, நான் கொஞ்சம் மதுரை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, தமிழ் அவங்க ஒன்றும் மதுரையில் வீட்டுக்கு போகவே இல்லை. பக்கத்தில் ஏதோ ஆண்டிச்சாமின்னு யாரோ இருக்காங்களாமே, அவங்களோட வீட்டுக்கு தான் போய் தங்கி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்னென்ன சொல்கிறீங்க? அப்படியா? அம்மா, அந்த ஆண்டிச்சாமிங்கிறவர் பக்கத்து ஊரில் தானம்மா இருக்காரு. ஆமாம் தமிழ். வேணாம் தமிழ், இப்போ எதுக்காக நீ அங்கே போய் எதுக்காக வீணா பிரச்சனை? இல்லைம்மா, என்ன யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சத்தம் போட்டு கத்திட்டு வரணும். அதுதாம்மா இப்போதைக்கு என் மனசில் இருக்க ஒரே வெறி அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வி கருப்பையும் வசந்தியையும் அழைச்சிக்கிட்டு நேராக அங்கே ஆண்டிச்சாமியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் இங்கே தாமரை இருந்துக்கிட்டு, ஏ தமிழ், எதுக்காக இங்கே வந்திருக்க? நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே தேடி வந்துடுவியா? முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு ரொம்ப கோவத்தோட தமிழ்ச்செல்வியை பார்த்து தாமரை கேட்க, ஏய் என்ன கோவிலில் அடி வாங்கினது உனக்கு பத்தலையா? சொல்லு, வேணுமனா இங்கேயும் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு அவ்வளோதாண்டி, ஏய் சிக் வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியோ கத்துற சத்தம் கேட்டு வெளியவும் அங்கே இருந்த ராஜாங்கம், சேது, அப்பத்தா, மோகனா, சாவித்திரின்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் சேது இருந்துக்கிட்டு, என்ன எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க? உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன். மறுபடியும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? முதல்ல இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சேது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்கே இருந்த மோகனாவுமே, ஏயா சேது, கொஞ்சம் அமைதியாயிரு. தமிழ்ச்செல்வி எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரியல. ஏன் தமிழ், எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு மோகனா கேட்க, எங்க அந்த சாவித்திரி அம்மா? என்னடி, எதுக்காக இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? வாங்க, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நான் மொய் விருந்தில் ஜெயிக்கக்கூடாது, நான் டாக்டர் ஆகி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கடை விருந்த ஏற்பாடு பண்ணீங்க. இப்போது கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஆப்பு வச்சு இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன். நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன். இதை யாராலையும் தடுக்க முடியாதே அப்படின்னு இங்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்க. உடனே அங்கே இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, உன்னோட விருந்தை கெடுக்கிறதுக்காகலாம் நான் இந்த கடை விருந்தை ஏற்பாடு பண்ணவே இல்லை. தேவையில்லாத உளறிக்கிட்டு இருக்காத. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, மோகனா, முதல்ல இந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்து பேசணும்? நமக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. அதான் தமிழ்ச்செல்வி இங்கே வந்தபோதே சேது கோவத்தோட சொல்கிறான்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கணும்? பேசாமல் அனுப்பிட்டு வா, நாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, அங்கே இருந்த அப்பத்தாவுமே, தமிழ் எதுக்காகம்மா இப்போ இங்கே வந்திருக்க? ராஜாங்கமும் சேதுவும் உன் மேலே கோபமாக இருக்காங்கம்மா. அந்த கோவம்லாம் கொஞ்சம் குறையிடும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும், உன் வாழ்க்கை மாறிடும். நீ மொய் விருந்தில் ஜெயிச்சதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நல்லபடியாக காலேஜில் ஃபீஸ் கட்டு, நல்லபடியாக டாக்டர் ஆக்கி காட்டு அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே சேது இருந்துக்கிட்டு, என்ன அப்பத்தா, எதுக்காக இப்போ தமிழ்ச்செல்விக்கு நீங்கள் என்னமோ வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய் இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நல்ல விவாகரத்து நோட்டீஸ் உனக்கு வரும். அதில் ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டு கொடு. அதை கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு அங்கே சேது சொல்ல, அதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. ஏன், எதுக்காக நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னோட வயிற்றுல உங்களோட குழந்தை வளருது. இங்கே பாரு, இன்னொரு தடவை உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை என்னோட இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சேது சொல்ல, உடனே அங்கே இருந்த தாமரை இருந்துக்கிட்டு, ஏ தமிழ், எதுக்காக மாமாவை இப்படி கோவப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? மாமா தான் சொல்கிறாருல, உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை அவரோட இது கிடையாதுன்னு. மறுபடியும் எதுக்காக மாமாவை கோவப்பட்டு பேச வைக்கிற? முதல்ல இங்கேருந்து வெளியே போடி. தாமரை இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்து தாமரையை ஓங்கி பலார்னு கன்னத்திலே வச்சுட்டு,
ஏய் இங்க பாரு, இன்னொரு தடவை எனக்கும் என் சேது மாமாவுக்கும் நடுவுல நீ வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன சொன்னீங்க? என் வயித்துல வளர்ற குழந்தை உங்களோட இது கிடையாதுன்னு, அப்படிதானே? இது உங்க குழந்தைன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல இது உங்களுடைய குழந்தை தானே நான் நிரூபிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விவாகரத்துலயும் நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி அங்க பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த கருப்புமே, இங்க பாரு சேது, நீ எதுக்காக தான் இப்படி பிடிவாதமா இருக்க? தமிழ்ச்செல்வியோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் வீட்டில் அம்பிட்டு சொல்லியும் என்னையே நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்ட. பரவாயில்லன்னு தான் நானும் வந்தேன். ஆனால் நீ இங்கே இவ்வளோ பேசுகிற பேச்சுக்கு கண்டிப்பாக உன் மேலே எனக்கே கோவம் வருது அப்படின்னு கருப்பு சொல்ல உடனே அங்கே இருந்து சேது இருந்துக்கிட்டு, இங்கே பாரு மாமா, தேவையில்லாத இந்த பேச்சில் நீ தலையிடாத, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அடி வாங்கிட்டு போயிட போற அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியுமே, இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் நான் டாக்டருக்கு படிக்கக்கூடாது, என்னோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க முன்னாடி நான் கூடிய சீக்கிரமே டாக்டர் ஆகி வந்து காட்டுவேன்.